ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் குக்கீஸ் தான். அதுவும் வீட்லேயே எப்படி சுலபமாக செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இன்றைக்கி நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த வெண்ணெய் ஒரு 80 கிராம் எடுத்து நல்ல ஒரு பவுலில் போட்டு விஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆல்ரெடி வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தனால. நம்ம விஸ்க் பண்ணால் இன்னும் சாஃப்ட் ஆகணும். ஒரு 4 to 5 minutes நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரையை பொடிச்சு, நார்மல் சர்க்கரையை பொடிச்சு ஒரு 1/3 கப் ஆட் பண்ணுறேன். நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க, கட்டைகள் எதுவும் இல்லாத மாதிரி. சளிச்சதுக்கப்புறமா கைகளை யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பாலோ தண்ணியோ எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து கையிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையோட மஞ்சள் கரு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா முட்டை, மஞ்சள் கரும், வெண்ணெய் மட்டும்தான். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். நல்ல ஃப்ளேவருக்காக அது யூஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் பட்டர் யூஸ் பண்ணனால. டோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையான எவ்வளோ மொத்தமாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக செஞ்சு காமிக்கிறேன். நான் குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நார்மல் மூடி ஏதாவது இருந்ததுன்னா கூட அதில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கி கட்டர்ஸ் ஒரு 4 ஷேப் இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரோலர் இருக்குல்ல, சப்பாத்தி கட்டை, அதில் வந்து நல்லா ரோல் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு பிணையிறதை விட இன்னும் கொஞ்சம் தடிமனாக பிணைஞ்சு குக்கி கட்டர்ஸ் வச்சு நம்ம அப்படியே இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான். பாருங்கள், ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் அவன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடாயை வந்து நான் 5 minutes ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில். பாருங்கள், அவ்வளோதான். எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டோவை வந்து மறுபடியும் வந்து ரோல் பண்ணி நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேஸ்ட் ஆகாது. நான் இன்றைக்கி சில்வர் பிளேட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு சில்வர் பிளேட் இல்லை அப்படின்னா, நான் எல்லார் வீட்லேயும் சில்வர் பிளேட் இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா பீஸா பிளேட் இருக்குல்ல, பீஸா வைப்போம்ல, பீஸா பேஸ், அதில் பண்ணலாம். இல்லைன்னா அலுமினியம் பிளேட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். எல்லாமே ஓகே தான், எதில் வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம வசதி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரீ ஹீட் பண்ணதில் வந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், செம்மையாக பாட்டம் பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலராக வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் என்ஜாய் பண்ண போகிறேன் ஈவினிங் டீயோட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.